கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்பாருங்க, நிச்சயமா நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய புதிய கிருபைகளை தந்து வழிநடத்துகிற எங்கள் தெய்வமே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க ராஜா. இரவெல்லாம் எங்களை பாதுகாத்த கர்த்தர் இந்த புதிய நாளை காணும்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எடுத்து வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாம். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல், நான் சமாதானம் இல்லாமல் இருக்கணும், நான் அங்கே போய் சமாதானம் பண்ணுறேன், அப்படி இல்லை. ஆமாம், கூடுமானால் யாவரோட என்ன பண்ணுங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவன் சமாதானம் பண்ணால் நம்ம சண்டை விடுறான், பாஸ்டர் நான் என்ன பாஸ்டர் பண்ணுறேன், இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், சமாதானம் நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். ஆண்டவர் நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து பூமி இறங்கி வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமான வார்த்தையின்படி நம்முடைய சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டு. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. யார் கொடுக்குறா சமாதானம்? ஆண்டவராக இயேசு கொடுக்கிற சமாதானம் உங்களோட காலை நேரத்தில் வருகிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை, ஒருவேளை எனக்கு சமாதானம் இல்லைன்னு இருக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை தருகிற ஆண்டவர். ஆண்டவர் சார் வீட்டுக்கு உள்ளே போகும் பொழுது சமாதானத்தை கூறு அப்படின்னு சொல்லுகிறார். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக சமாதானத்தை தேவன் தருவார். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு பிள்ளைகளோடு எனக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க, எதை சொன்னாலும் எரிச்சல் போட்டே இருக்காங்க, என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு சமாதானமே இல்லாமல் போச்சு, எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கு. இல்லை, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு பேச, நான் சமாதான கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணார்? சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அதுவும் பாருங்க, இந்த உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, அவர் நிரந்தரமான உங்கள் சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அது நான் என்ன சொல்ல, ஒன்றும் இல்லை, எசப்பா எனக்கு வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கேளுங்க. இந்த சமாதானம் இல்லாமல் நான் ஒரு நாளும் வாழ்க்கை வெறுத்து நொந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:14 வசனத்தில், தீமை விட்டு விலகி சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சமாதானம் தருகிறது யாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தருகிறார். எனக்கு சமாதானம் தந்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் சமாதானம் தருகிறார். இப்போ சமாதானம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதாத்தில் பார்த்தீங்கன்னா ஏசான்னு சொல்லி 2 அண்ணன் தம்பி, யாக்கோபு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவன் என்ன பண்ணுறான்? அவன் அண்ணனுக்கு என்ன பண்ண ஏமாற்றி அந்த சேஷ்ட புத்திரத்தை வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போராடி, நான் எப்படியாவது எங்கள் அண்ணன் கூட என்ன பண்ணும், நான் சமாதானம் மறுபடியும் பண்ணணும்னு சொல்லி அவன் எத்தனை வெகுமகுதிகளை அனுப்பி அவன் தூரத்தில் வரும்பொழுது அவன் அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷம் அடைகிறத அவன் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அண்ணன் தம்பி கூட பேசாமல் இருக்கிறேன், கூட தம்பியோட பேசாமல் இருக்கிறேன், அவனுக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவங்க பார்த்தா பேசுங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா கசப்போடு கூட நம்ம என்ன பண்ண முடியாது. அது வேறு என்ன பண்ணும், அது மூலத்தில் இந்த கசப்புன்ற வேற, அதை துண்டிச்சு போடுங்க. சமாதானம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் இஸ்ரவேல் நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு உள்ளே போகும் பொழுது சாலோம் என்று சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே போவாங்க. சாலோம்னா சமாதானம் தருகிறவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களை நசுக்கி போடுவார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த பிசாசு சத்துரு உங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதா? இந்த காலை வேளையிலே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு சமாதானத்தை தாங்க, எனக்கு சந்தோஷத்தை தாங்க, என் பிள்ளைகள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, என் பிள்ளைகள் திருமணமாக இருக்க அவங்க சமாதானத்தை கொடுங்க, என் பேரம்பதி சமாதானத்தை கொடுங்க, என் பிள்ளைகள் சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் சமாதானத்தின் காரணராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சமாதானத்தை தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை தருவார், உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தை தருகிற ஆண்டவர்
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக பண்ணுவார். நீங்க தேவனுடைய புத்திரர் என்று என்ன பண்ணுவீங்க, அந்த அத்தாரிட்டி பவர் என்ன பண்ணுவீங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நம்ம சமாதானம் பண்ணலைன்னா அவருடைய கட்டளை நிறைவேற்ற முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை சமாதானம் பண்ணுங்க. யாரெல்லாம் பேசாம இருக்கீங்களோ பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, அவங்களோட பேசுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வர வேண்டிய நன்மைகளை இந்த புதிய நாளிலே உங்களுக்கு வந்து சேரும்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படும் எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த கிருபையை, அந்த ஆஸ்வாதத்தை ஆண்டவரே சோத்திரமப்பா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மையை, இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாவதா, சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிங்க. ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.